ஒரு மனுஷன் எங்க அதிகாரத்தை பிடிக்கிறானோ அங்கதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முழுமை அந்த இடத்துல முற்று பெறுது, உண்டாகுது. எவ்வளவு ஐஸ்வர்யம் முக்கியமோ, எவ்வளவு ஆரோக்கியம் முக்கியமோ, அது இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிகாரம் முக்கியம். அப்ப அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்னா, சரியா ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், முதல்ல ஜனங்களுக்கு எது தேவை அதை எப்படி செய்யணும். இது தெரியாத ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு அரசியல்வாதி தான் பெருத்து இருக்கிறாங்க, அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு செயலாக்கத்தை என்ன பண்ணலன்னா, தமிழ்நாடு அதை காட்ட மறந்துடுச்சு. கடவுள் என்பவர் ஏதோ மனசு சம்பந்தப்பட்டவர், கொஞ்ச நேரம் ஒரு நிம்மதிக்காக கடவுள் தேடுறோன்றதுதான் புரிதே தவிர, எல்லாம் கடவுள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அப்ப கிறிஸ்தவம் என்ன பண்ணிச்சுன்னா காட்ட தவறிச்சு. அதனாலதான் இன்னைக்கு அரசியல்வாதிக்கு புரியாம இருக்கு. பாவம், அவங்கள நம்ம சொல்லி குற்றம் கிடையாது. கிறிஸ்தவம் தவறிச்சு. இந்த 40-50 ஆண்டுகள் என்ன பண்ணுச்சுன்னா, கிறிஸ்தவம் அதிகாரத்தை வெளிப்படுத்த, அதிகாரத்துல கடவுள் எப்படி கிரியை செய்வார் என்பதை மற்ற வெளிநாடுகள் காண்பித்ததை நம்முடைய நாடு காண்பிக்க மறந்துச்சு. ஏன் சொன்னா, மதத்தின் அடிப்படையில கிறிஸ்டியானிட்டி அப்ரோச் பண்ணதுனால. அதாவது நம்ம நாட்டுல இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இயேசு என்பவர் ஒரு மத கடவுள் என்று புறஜாதி மனிதர்கள், அவரை அறியாத மனிதர்கள் சொல்றாங்க. அந்த சிந்தையோடு கூட கிறிஸ்தவம் ஒத்து போனதுனால தான் இந்த பிரச்சனை. யார் என்ன சொன்னா இருக்குது? மத கடவுள் அவன் சொல்லட்டும், அவன் எது சொல்லட்டும், அவன் சொல்றது எப்படி உண்மையாகும்? யார் என்ன சொன்ன அதை நம்ம பார்க்க கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரிஜினல் கிறிஸ்டியன் லைஃப், அந்த ஒரிஜினாலிட்டி வெளிப்படுத்துறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. அந்த manifesting ஒரிஜினாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் காட்ஸ் வில். அதுதான் தேவ சித்தம். அப்ப தேவ சித்தம் சொல்லிட்டு எதையோ ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. அவர் என்ன நமக்கு என்று திட்டம் வச்சிருக்காரோ அதை செய்யறது தான் தேவ சித்தம்.